Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 13 by NIRF. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பல்வேறு துறைகளில் புதிய ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த வகையில் சுயசார்பு இந்தியாவை உருவாக்கும் வகையில் தனியார் துறை ஆராய்ச்சி மேம்பாட்டுக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, பருவநிலை மாற்றம், தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோடெக்னாலஜி, டிஜிட்டல் எக்கானமி உள்ளிட்ட துறைகளில் தனியார் துறை ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் இந்த நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மேற்கண்ட துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான பல சாத்தியக்கூறுகள் உள்ளபோதும் போதிய நிதி வசதி இல்லாததால் பலர் அதில் கால்பதிக்க முடியாமல் உள்ளனர். மத்திய அரசின் நிதி உதவி திட்டத்தால் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இத்திட்டம் குறித்து 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். தற்போது பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கேபினெட் செயலர்கள் அளவிலான அதிகாரிகள் புதிய திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்கான ஒப்புதலை வழங்குவர். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் தனியார் துறையை ஊக்குவிப்பதன் மூலம் 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எளிதாக அடைய முடியும். இதன் மூலம் சம்பந்தப்பட்ட துறைகளில் சுயசார்பு என்ற இலக்கையும் அடையலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய ஆராய்ச்சி ஃபவுண்டேஷன் திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஜெர்மனி, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் செயல்படுத்தப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை பற்றி மிக நீண்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அவற்றில் ஆராய்ச்சி முதல் உற்பத்தி வரையிலான தெளிவான, ஆக்கப்பூர்வமாக பல விஷயங்கள் உள்ளன. அவற்றின் அடிப்படையில் தற்போதைய மற்றும் எதிர்கால பொருளாதார மேம்பாட்டிற்கு தேவையான ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியில் தனியார் துறையை ஊக்கப்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. அதற்கு தேவையான நிதி உதவி வழங்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. अनुसंधान नेशनल रिसर्च फाउंडेशन ANRF कुछ समय पहले कैबिनेट में माननीय प्रधानमंत्री जी ने अप्रूव की थी. ANRF ने देश दुनिया में लंबे कंसल्टेशन किए, कई ऐसे देशों के प्रोग्राम्स भी स्टडी किए, जैसे इजराइल का प्रोग्राम है, US का प्रोग्राम है, सिंगापुर का प्रोग्राम है, जर्मनी का प्रोग्राम है, जिसमें रिसर्च से प्रोडक्ट तक ले जाने का एक बहुत अच्छा रोड मैप बना हुआ है. उस लर्निंग और उस कंसल्टेशन के बेसिस पे ये प्रोग्राम बनाया गया है, जिससे कि प्राइवेट सेक्टर जो आज की इकोनॉमी और भविष्य की इकोनॉमी में इम्पॉर्टेंट सेक्टर्स हैं, उन सब डोमेन्स में रिसर्च करने के लिए और रिसर्च के बाद में उसको प्रोडक्ट लेवल तक ले जाने के लिए सपोर्ट इसमें दिया जाएगा.